ஹாய் வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாக போகுது. இந்த காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் மிதமான வெப்பநிலை இருக்கும். சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக காணப்படும். ஆங்காங்கே சாரல் மழை, மிதமான மழை, இந்த மாதிரியான வானிலை இருக்கும். இரவு நேரங்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். இந்த காற்று சுழற்சியால் டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரியான வானிலை இருக்கும். இதன் பிறகு டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அடுத்து உருவாகிற காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை, ஒரு சில இடங்களில் மட்டும் மிக கனமழை பெய்யும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ராமேஸ்வரம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் ஒரு சில நாட்கள் மட்டும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. இதே போல் டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை, மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை, சில இடங்கள் மட்டும் கனமழை பெய்யும். இதன் பிறகு டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் வங்கக்கடலில் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாகும். இது புயலாக வலுப்பெறும். இந்த புயலானது மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதி வழியே கரையை கடக்கும். இதனால் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் கனமழை, மிக கனமழை, அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிற தகவலை நான் வீடியோக்குள்ளே பதிவு செய்கிறேன். இதன் பிறகு டிசம்பர் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நாட்களில் மறுபடியும் தென் மாநிலங்களுக்கு கனமழை, மிக கனமழை வாய்ப்பு இருக்குது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருடம் வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாட்டில் சராசரிக்கு அதிகமாகவே அனைத்து மாவட்டங்களிலும் மழை பதிவாகும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.